உங்க சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி. உங்க சட்டமன்ற தொகுதியா? கிருஷ்ணகிரி. சட்டமன்ற தொகுதி சார் சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி. உங்க சட்டமன்ற தொகுதினா? கிருஷ்ணகிரி. 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 கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரி. இந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? இல்லை எதுவுமே அப்படின்னு ஒன்றும் இது இல்லை பெருசா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள் நிறைய இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து மற்ற தொகுதிகளை ஒப்பிடும்போது குறைவு தான். கண்டிப்பாக இல்லைண்ணா எதுவும் யாரும் செய்யல. அதெல்லாம் வந்து இருக்கு, சொல்ற மாதிரி இல்லை. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. புரியலையே. ஏதோ ஓரளவுக்கு செஞ்சுக்கிறாங்க. ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இருக்குன்னா மேல அளவுக்கு இல்லை. வரும் ஆனா வராது. சாலை போக்குவரத்துலாம் எப்படி இருக்கு? எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. குடிநீர் வசதி, மின்சாரம் ஒரு இடத்துல சுமாராக இருக்குது, ஒரு சில இடத்துல சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. லோக்கலாக வந்துட்டு எங்கேயும் செய்யல, வெளியில் பட் செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அடிப்படை வசதிகள் எல்லாமே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நேரடியாக போய் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் ஒரு ரெசிடெண்ட்டாக கேட்டிங்க அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு கோரிக்கை சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து இது சிஸ்டமே மாற்றணும். எந்த வசதியும் நாங்கள் வந்து இங்கே 5 வருஷமாக நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எந்த வசதியும் யாரும் பண்ணி தரல. குடிநீர் வசதி, சாலை குடிநீர் வருது, அதில் சாக்கடை கலந்து வருது. காலை 7 மணிக்கு போட்ட வண்டியில் இதுவரையும் வெறும் இவ்வளோதான். காலையிலேருந்து ஓட்டினதே இவ்வளோதான். நான் வீட்டு வாடகை 6,500 வீட்டு வாடகை, கரண்ட்டு பில், சாப்பாடு செலவு, பசங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பார்க்கணும். ஒரு நாள் 5 நாள் இப்படியே உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ராப் எங்களுக்கு தான் சார். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன், 7-8 வருஷமாக ஓட்டுறேன். இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனாவுக்கு முன்னும் சரி, அப்போது ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த கொரோனா முடிஞ்சது வந்து சுத்தமாக வருமானம் இல்லை. வண்டி நாங்கள் இங்கே லைனில் போட்டோம். ஒரு வண்டி வந்து முன்னாக்க 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆகுது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுவும் 50 ரூபா வாடகைக்கு 2 மணி நேரம் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணணும். நாங்கள் ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 உட்காந்து சம்பாரிச்சு உட்காந்துருக்கோம். எங்களுக்கும் குடும்பம் குட்டி எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு மட்டும் குடும்பம் குட்டி கிடையாது. எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் ஒரு ட்ரிபிள் டிகிரி, என் தங்கச்சி ட்ரிபிள் டிகிரி படிச்சுட்டு சும்மா உட்காந்துக்கிறாங்க. சாலை போக்குவரத்து, மின்சாரம்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இப்போ தான் எல்லாம் தோண்டின்னுக்கிறாங்க ரோடெல்லாம். போக்குவரத்து ஓகே, மின்சாரம் இப்போ பிரச்சனை இல்லை. கோவிடுக்கு அப்புறம் வந்து நல்லா தான் இருந்தது. இப்போ எலெக்ஷன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசா. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எதை சாதனையாக பார்க்குறீங்க? சாதனையே இல்லை சார், எங்களுக்கு வேதனை தான் மிச்சம். ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைண்ணா. பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குதுங்க. சாதனை நான் நினைக்கிறேன். விலைவாசம் அதிகமாக தான் இருக்கு. எல்லாம் எல்லாத்தையும் விலை ஏத்திட்டாரு. எல்லாமே விலை ஏறினது நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திமுக மீது ஒரு வாரிசு அரசியல்ங்கிற குற்றச்சாட்டு எப்பவுமே நிறையா இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? 50 ஆண்டு காலமாக வாரிசு அரசியல் தான் பண்ணுறாங்க. இது காலகாலமாக நடந்து வர்றது தானே. ஸ்டாலின் வந்தது வாரிசு அரசியலை நான் பார்க்கல. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அரசியல் இருக்கார். அவர் வந்தாது ஒரு நியாயம் தான். அது ஒரு ஆனால் தனி நபராக வந்திருக்கார். ஆனால் அவர் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ வளர்ச்சி ஆகிறதுக்கு வேணும்னா கருணாநிதி மகங்கிற ஒரு தகுதி இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு தகுதி இருக்குது, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இந்த உதயநிதி வந்ததெல்லாம் அநியாயம். அவர் வாரிசாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எந்த குப்பன் சுப்பன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதா இருந்தால் யார் வேணாலும் வரலாம். இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 0. 75லேருந்து 80-90 கொடுக்கலாங்க. ஒரு 6 மார்க் தரலாங்க. 8. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குக்கா, இதில் அடுத்து யார் முதல்வரானா தமிழ்நாட்டுக்கு நல்லது நினைக்கிறேன்? விஜய் தான். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் அவர்களுடைய செயல்பாடையும் அவரோட கூட்டணி வச்சா வெற்றி அடுத்து அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் கூட்டணி வச்சா சிறப்பாக இருக்கும். இப்ப வரைக்கும் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ரெண்டுத்தையும் நாங்க பார்த்துட்டோம். ரெண்டுமே வந்து யூஸ் இல்லை. பார்த்துருக்கோம். இப்ப விஜய் சார் வந்தா என்ன புதுசா மாற்றத்தை கொண்டு வர போறாருன்றத அவருக்கு நாங்கெல்லாம் அவரோட ஃபேன்ஸ் பொதுவா சொல்லப்போனா இப்ப அவர் வந்தா ஒரு நல்லது நடக்கும். மெயின் வந்து அந்த நீட் கேன்சல் பண்ணா ரொம்ப நல்லதா இருக்கும். இல்லை யார் ஆட்சி அமைச்சாலும் மக்களோட வாழ்நிலை ஒன்றும் மாற போகிறதில்ல. எடப்பாடியார் அவர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் டைமில் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ண. அப்படியே மாதம் வந்து வீட்டுங்களுக்கு ரேஷன் பொருளுங்க, மளிகை சாமானம் அது இதுன்னு கொடுத்து ஒரு அதாவது ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி பண்ண. அப்படி அவருதுன்னா அவர் ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணுவார், அது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா போன வாட்டி வந்துட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணதுனால சரியாக அவர் செயல்பாட்டு கம்மியாக இருந்தது. லாக்டவுன் டைமில் பரவாயில்ல, நல்ல ஒரு சப்போர்ட் பண்ண. உங்கள் எம்எல்ஏ அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் ஏதாவது விசேஷங்களுக்கு வராரு.
ஆனால் குறை தீர்க்கிறதுக்கு எல்லாமே வந்து கேட்குறாரா, அதை பற்றி வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரான்னு கேட்டால் இல்லைன்னு. அரசு நிகழ்ச்சிகளை வந்து அவர் ஒன்றும் தலையிட்டு செய்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி தான் வச்சிருக்கு. அது எம்எல்ஏவே வந்து கண்ணில் பார்க்கல. இந்த கிருஷ்ணகிரி தொகுதிக்கு அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள் நிறைய இருக்கு. இப்போ முக்கியமான விஷயம் சொல்றேன். ஆக்சுவலாக இங்கே கிருஷ்ணகிரியிலேருந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒசூருக்கு போயிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தொகுதி இது கிடையாது, இது நாடாளுமன்ற தொகுதி தான். ஆக்சுவலாக கிருஷ்ணகிரிக்கு ட்ரெயின் வேணுன்றது இங்கே இருக்கிற மக்களுடைய ரொம்ப நாள் கனவு. அது இல்லை. சட்டமன்ற தொகுதிக்குள்ளான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அடிப்படை வசதினா இங்கே நம்ம லோக்கலாக வந்துட்டு எங்கேயும் செய்யலை. வெளியில் பட் செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. கம்ப்ளைண்ட்னு பார்த்தா எல்லா தொகுதியிலுமே கம்ப்ளைண்ட் இருக்குது சார். கம்ப்ளைண்ட் இல்லாமலாம் இல்லை. எல்லா இதுலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது. இங்கே லோக்கலாக எதுவுமே இல்லை. வெளியில் செஞ்சுருக்காங்களா என்னன்னு 32 வார்டு இருக்குது. 32 வார்டில் 320 கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எதை சாதனையாக பார்க்குறீங்க? கரண்ட் பில்லு ரொம்ப சாதனை தான். கரண்ட் பில்லு, ஒயின் ஷாப்பு இதெல்லாம் சாதனையாக சூப்பர். சாலை வசதிகள்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? அது ரொம்ப மோசம். ஸ்கூல் டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அதுவும் இந்த நம்ம கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து நியூ பழைய பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு சுத்தம் டேமேஜ். ரெண்டாம் இந்த சந்துக்குள்ளே போய் பாருங்கள், எவ்வளோ எப்படி இருக்கு தெரியுங்களா ரோடு? குழியும் மேடமா இருக்கு. பூமி பூஜை போட்டிருக்காங்க, அது எப்போ பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கு எத்தனை நாள் இழுத்தடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எதை சாதனையாக பார்க்குறீங்க? சாதனையே இல்லை சார், எங்களுக்கு வேதனை தான் மிச்சம். சாதனை இல்லை, வேதனை தான். இந்த பஸ்ஸை ஃப்ரீயாக விட்டாங்க, ஃப்ரீயாக விட்டு நாங்கள் பாருங்க சும்மா உட்காந்துக்கிறோம். இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சிக்கு காலை 7 மணிக்கு போட்ட வண்டியில் இது வரையும் வெறும் அவ்வளோதான். காலையிலேருந்து ஓட்டினதே இவ்வளோதான். நான் வீட்டு வாடகை 6,500 வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, சாப்பாடு செலவு, பசங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பார்க்கணும். ஒரு நாள் 5 நாள் இப்படியே உட்காந்துக்க. எங்களுக்கு வழி இல்லை, வேற வழி இல்லை. எங்களுக்கு வழி இல்லை. அதுவும் இந்த இடத்துல போடுறதுக்கு ஒரு பிரச்சனை. இங்கே ஏன் போட்டு வண்டி ஓட்டுறீங்க? எவனா ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும், போலீஸ்கார் வந்துடுறாரு, வண்டி எடுத்துன்னு வந்துடுறாங்க. எதுக்கு வண்டி போடுறீங்க? வேற எங்கே சார் போட முடியும்? இப்போ நான் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வரேன்பா, வீடு இங்கே ரோட்டில் இருக்குது. இங்கே ரோட்டில் விட்டு தான் நான் வீட்டுக்கு போக முடியும். இதெல்லாம் 2 வீலரை வீட்டு உள்ள எடுத்துன்னு போகிறதுக்கு வந்தால் ஒரு மரியாதை கேட்குது. யாராமா ஆட்டோக்காரனா அவ்வளோ யாராமா என்னத்திர வண்டி இங்கே போட்டுங்கிற எறா வண்டியை அப்படி தான் பேசுகிறாங்க. நாங்களும் ஒரு மனுஷன் தான், எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. ஓப்பனாக சொல்ல போனால் பெங்களூர் ஒசூர்லேருந்து வர்ற பஸ் எல்லாமே கிருஷ்ணகிரிக்கு உள்ளே வருவான். ஆனால் யாரையுமே ஏற்ற மாட்டாங்க சென்னையில். என்ன காரணம்னு கேட்டால் ஒசூர் டிக்கெட் மட்டும்தான் அப்படின்வாங்க. அதே மாதிரி சென்னையில் பஸ் ஏறினாலுமே கிருஷ்ணகிரினா ஏறாதுன்னுவாங்க, ஒசூர் பெங்களூர்னா ஏறுங்கன்னுவாங்க. இடையில காமராஜரை பற்றின ஒரு தேவையில்லாத ஒரு கருத்துக்களை பழகிறாங்க. அவன் வந்து ஒன்றுத்துக்கு உதவாத பையன். யார்? அந்த திருச்சி சிவா. அவன் சொல்கிறதுக்கும் அதுக்கு காமராஜர் பிறக்கும்போது திருச்சி சிவா பிறக்கவே இல்லை. அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சா? சீமான் அவர்களுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? சீமான் தொடர்ந்து அவர் தனித்து போட்டிட்டு இருக்கிறாரு. நல்ல பேச்சாளர், பேச்சில் மட்டும்தான் இருக்குது, செயல்பாடுகளில் எதுவுமே இல்லை. மேய்ச்சல் நிலத்தை மீட்டெடுப்போம், ஆடு மாடுகளை வைத்து மாநாடுலாம் நடத்திருக்கிறாரு. அதை உணர்ச்சிபூர்வ மாநாடாக பார்க்குறீங்களா, பொழுதுபோக்காக பார்க்குறீங்களா? இல்லை, இது ப்ரொபகண்டா தான் என்னை பொறுத்த வரைக்கும். இட் இஸ் பியோர்லி அரசியல் தான். மீட் எடுங்க, நான் மேய்ச்சல் நிலங்களை மீட் எடுங்க. அது மேய்ச்சல் நிலங்களை மீட் எடுக்கிறத விட ஆக்கிரமிப்புகளை ஃபஸ்ட்டு மீட் எடுங்க. ஃபஸ்ட்டு வெறும் மாடுகளை மட்டுமே பண்ணிட்டா பத்தாது. நீங்கள் மாடு மேய்க்கிறவங்க யாருன்னு பாருங்கள், உண்மையான விவசாயிகளை கண்டறிங்க, அவங்கள ஹெல்ப் பண்ண பாருங்கள். அது யாருமே இது வரைக்கும் திட்டங்கள் கொண்டு வராங்க, அதை சேர்த்துறதுக்கு ஒரு விவசாயி மூலமா போய் சேர்ந்தால் பரவாயில்ல. அதுக்கு உங்கள் அதிகாரிகள் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரோ தான் இருக்காங்க. விவசாயி திட்டம்னா விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பேச்சாளர் தான் இருந்தாலும் நல்ல ஒரு செயல்பாடு கொண்டு வருவார். இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு வந்து அவ்வளோவா இல்லை, இங்கே தான் இருக்குது.